தூய ஆவியை பற்றி, யார் இந்த தூய ஆவி அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். யார் இந்த தூய ஆவி? தூய ஆவியை பற்றி ஒரு சின்ன செய்தி நாம் பகிர்ந்து கொள்வோம். அது தொடர்ந்து அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த இந்த சாட்சிக்குள்ள நம்ம போவோம். ஒரு முறை திவ்யநக்ன இப்படி பண்ணிக்கிறாங்க, பாத்திமாவில் திவ்யநக்ன சாபம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 400-500 படுக்கை வீல் சேரு, கிரச்சஸ்ஸு, ஊன்றுகொள்ள அப்படி நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க. குருவானவர் வந்து திவ்யநக்ன எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போகிறார். ஒவ்வொரு நோயாளி பக்கத்துல இருந்து சிலுவை அடையாளம் வரைஞ்சி ஆசிச்சுட்டு போகிறாரு. ஒரு ஈஸ்ட் யூரோப்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கிறான். போன் மேரோ கேன்சர். போன் மேரோனாக்க இந்த எலும்புக்குள்ளே இருக்கிற இந்த மஜ்ஜையில் வந்து கேன்சர் வியாதி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு செத்துக்கிட்டு இருக்கான். அப்படி சின்ன பையன், 11-12 வயசு, செத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா அப்படி கண்ணீரோட வீட்டை விற்று நிலத்தை விற்று பாத்திமா லூர்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. லூர்தில் கெபி முன்னாடி அந்த சொல்லுவான் பையனை படுக்க வச்சு பிடிச்சிட்டு குருவான்ட்டு போயிட்டு கண்ணீர் விட்டு அந்த அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், திவ்யநக்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் அமைதியாக அப்படி பெல் அடிச்சுக்குது, கேண்டில் போகிறாங்க, சாமியார் அப்படி மௌனமாக எல்லாருக்கும் அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டு இருக்கிறாரு. அவன் பக்கம் சாமி கடந்து போகிறாரு. அப்போ அந்த பையன் சத்தமாக சொல்கிறான் ஃப்ரெஞ்சில், ஆண்டவரே நீங்கள் என்ன சௌக்கியம் பண்ணலன்னா உங்கள் அம்மாவிட்டையே சொல்லிடுவேன், நீங்கள் என்ன சௌக்கியம் பண்ணல அப்படின்னா உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிடுவேன், என்னை சௌக்கியப்படுத்துங்கன்னு கேட்டான். அந்த வார்த்தை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. முன்னாடி 10 அடி போன குருவானவர் திரும்பி வந்தார். அந்த இடத்துல நின்னார். அந்த பையன் மேலே தலையில் கை வச்சு ஜெபிச்சார். அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அம்மா அவனுடைய இடத்துக்கு வந்திருக்கிற நீ ஆண்டுடைய பிரசனத்தில் இருக்கிற, இந்த 2 தவிர வல்லமையான ஒரு சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டு உன்னை குணப்படுத்துவார், நம்பிக்கையோட ஜெபமால சொல்லி திவ்யநக்னை உற்று பார்த்து ஜெபி என்று சொல்லிட்டு போனார். 3 மாதம் கழித்து ஈஸ்ட் யூரோப்பில் சாதாரண ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கடிதம் வருகிறது, பிள்ளை நலமாகி விட்டான் என்று சொல்லி. Hallelujah. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உலகத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னாக்க திவ்யநக்ன தான். அந்த ஆண்டவர் நம்மை குணப்படுத்தும் ஆண்டவர். அந்த திவ்யநக்ன ஆண்டவர் 2வது வகையில் நம்மோடு இருக்கிறார். அது வந்து இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையும் திருவிருந்தும் இந்த மாலை பொழுது நமக்கு சொந்தமாகுது. பூசை கண்டோம், நன்மை வாங்கணும், அவர் இங்கே இருக்கிறார். இறை வார்த்தை இப்போ இங்கே வரப்போகுது, நல்லா கவனிக்க போகிறோம். அந்த இறை வார்த்தையின் ஒடியில் நம்ம யாருன்னு நம்மளை பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இந்த மாலை பொழுது செய்தி. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 34-36 வசனங்கள். லூக்கா 1:36. ஆண்டவரின் ஆவியானவர் யார்? யார் இந்த தூய ஆவி என்று கேட்பதற்கு அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு பிறப்பதற்கு, இயேசு மனுருவாய் ஆவதற்கு தூய ஆவி உன்னிடம் மீது வரும். தூய ஆவின் வல்லமை உன் மீது நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளின் மகன் எனப்படும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல்ல முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ரூவாஹ் அதனாய் அப்படின்னு எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. ஆண்டவரின் ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் அன்னை மரியாள் மீது இறங்கி வருகிறார். இயேசு கருவாகிறார். 1:41 வாசிப்போம். லூக்கா 1:41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டவுடன் அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு. Praise the Lord. Praise the Lord. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த அதே ஆவியானவர் எலிசபெத் மீது இறங்கி வருகிறார். வல்லமையை, மகிழ்ச்சி, சக்தியை, சமாதானம் தருகிறார். பெங்களூர்ல ஒரு பொண்ணு ரீனான்னு சொல்லிட்டு MBA முடிச்சிருக்கு, பிரேயர் குரூப்ல இருக்கும், பக்தியா இருக்கும், அண்ணான்னு உயிரை விட்டு இருக்கும். இன்டர்வியூக்கு போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா தடுமாறிட்டு இருக்குது. அண்ணா இன்டர்வியூக்கு போறேங்கண்ணா, நான் நல்லா தானே இன்டர்வியூ பண்ணுறேன், இமெயில் அனுப்புகிறோம்பாங்க, SMS பண்ணுறோம்பாங்க, கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க, எதுவுமே பதில் வரமாட்டேங்குதுங்கண்ணா அப்படின்னு கண்ணீரோட சொன்னிச்சு. நான் ஒரு நாள் கவுன்சிலில் உட்காந்து பேசணும். ரீனா, டெல் மீ வாட் ஹேப்பன்ஸ் இந்த இன்டர்வியூவில் என்ன நடக்குது சொல்லுமா சொல்லி கேட்டேன். அப்போ அழுதா. சொல்லு, பயப்படாத சொல்லு, அந்த மாதிரி கேட்குறேன், சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபாதர், இன்டர்வியூக்கு போகக்குள்ள அந்த கதவை திறந்து அந்த ஏசி காற்று முகத்தில் போடும் ஃபாதர். அந்த ஏசி காற்று பட்ட உடனே குப்புன்னு வேர்க்கும், அப்படியே உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்க்கும். உள்ளங்கையெல்லாம் அப்படி நனைஞ்சு போயிடும். கர்ச்சிப்பை தேடும், உதடு துடிக்கும், மனசு படபடன்னு அடிச்சுக்கும். அவங்களை பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். போய் உட்காருவேன்.
எல்லா ஆன்சரும் தெரியும், கிளியரா சொல்லணும்னு ஒரு தவிப்பு இருக்கும், ஆனா சரியா சொல்ல வராது, வளருவேன் கொளருவேன். ஓகே லெட் அஸ் see அப்படிம்பாங்க. அதுதான் என்னுடைய கடைசி ஆன்சராக இருக்கும். உட்காந்து பேசணும் 2 சிட்டிங்ஸ் 3 சிட்டிங்ஸ் கவுன்சில் உட்காந்து பேசணும். நான் ஒன்று கேட்டேன், நீ யாரு உன்ட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் பெற்றுக்கொண்டது தூய ஆவி, அச்சத்திற்குள்ளாக்கும் ஆவி அல்ல, அடிமை உள்ளமல்ல, அந்த ஆவியினால் தான் அப்பா தந்தா என்று அழைக்கும் பிள்ளைக்குரிய ஆவி பெற்றிருக்கிறேன். பெற்றிருக்கிறியா? ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? என்னத்துக்கு பயப்படணும்? சாமி உன்னோட இருக்கிறார், ஆவியானவர் உன்னை இயக்குவார். அந்த முன்னாடி உட்கார்ந்திருக்கிற 3 பேரும் 3 வானதூதர்கள் நினைச்சுக்கோ. 3 வானதூதர்கள் வழியா, ஆண்டவரே இந்த வானதூதரோட எனக்கு உங்களுடைய உதவி வரட்டும்னு சொல்லி வேண்டிக்கோ போ அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் அட்டெண்டட் எம்என்சி கம்பெனியில் 80,000 ரூபீஸ் சேலரி கிடைச்சது, சேர்ந்தாங்க. தூய ஆவியானவர் நம்ம பலப்படுத்தும் ஆவியானவர். நம்மளுக்குள்ளாக இது வந்து பெரிய பெரிய மிரக்கல் கிடையாது. நமக்குள்ளாக இருக்கிற அச்சம், பயம், தவிப்பு, திகைப்பு, குழப்பங்கள், குளறுபடிகளை நீக்கி, குழப்பத்தின் ஆவியல்ல, தூய ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்த பொழுது அப்போஸ்தலர்கள் கோழைகளாய், மீன்பிடிகளாய், கதவை சாத்தி, ஜன்னலை சாத்தி, அஞ்சி பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிருந்தார்கள். அல்லமின் ஆவியானவர், தூய ஆவியானவர் அக்கினி நாக்காய் இறங்கி வந்தார். கதவுகளை திறந்தார்கள், ஜன்னலை திறந்தார்கள். 3000 மக்களுக்கு ஒரு செம்பட மீனவன், ஆர்டினரி ஷெப்பர்ட், ஆர்டினரி ஃபிஷர்மேன் போதிச்சான். 3000 பேர் மனம் திரும்பினாங்க. தூய ஆவியானவர் வல்லமீன் ஆவியானவர். வல்லமீன் ஆனவர் நம்ம பலப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிற அச்சங்கள், உங்களுக்குள்ளாக இருக்கிற தயக்கங்கள், உங்களுக்குள்ளாக இருக்கிற கவலைகளை போக்கும் ஆவியானவர். அவர் ஆவின் நிரம்பணும் அப்படின்னாக்கே வல்லமை, கிருபை, ஆசீர்வாதம். சாம்சனை போல, கிதியோனை போல எழும்பி நிற்போம் ஆண்டு வல்லமை. அந்த வல்லமையின் ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவர் நம்ம உணராம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். லூக்கா 3:21. மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெரும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி, தூய ஆவியானவர் புறா வடிவின் மேல் தோன்றி அவர் மீது இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, அருமையான ஒரு செய்தி. இயேசு பிறப்பதற்காக அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த அதே ஆவியானவர் இயேசுவை பொது வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறார். 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்க்கை, 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கை. புறப்பட்டு போ மகனே, போப்பா என்று அனுப்பி வைத்தது தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் இயேசுவின் வாழ்க்கையில் அவ்வளவு வல்லமையாக செயல்படுத்துகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி தூய ஆவி நற்செய்தின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபுல்லா the whole gospel தூய ஆவியின் செயல்பாடுகள் அவ்வளவு அழகா இருக்கும். தூய ஆவியின் யாரு, என்ன பண்ணுவார், எப்படிலாம் பண்ணுவார், எப்படி நம்மளை வழிநடத்துவார் என்ற அழகான செய்தி இருக்கும். தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர்கள் மீது இறங்கி வருகிறார். பொது வாழ்க்கைக்கு முழு ஆவியானவர் கொடுக்கிறார். லூக்கா 4:16 வாசிங்களேன். நாசரேத்தில் உள்ள இயேசு போறாரு, ஜெபக்கூடத்துல எடுத்து வாசிக்கிறார். இயேசு இறைவாக்கு சொல்ல வாசிக்கிறார். இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியின் வல்லமை நிரம்பியவராய் இயேசு கலிலேயாவுக்கு போகிறார். நாம நிரப்பப்படணும், அந்த ஆவியோட நம்மளை நிரப்பணும். எங்க வேணாலும் போவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அது எங்க போய் நீங்க நின்னாலும் சாமியுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி போகும். யோசுவா புத்தகத்துல 1 அதிகாரம் சொல்லப்படுது, behold my presence will go before you. என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகும். அந்த அதிகாரி, அந்த பெரியவங்க, அந்த இவரு nothing doing. என் ஆண்டவர் போகிறார். யோபு 19ஆம் அதிகாரம் பாருங்களேன். யோபு 19:25 நினைக்கிறேன். என் மீட்பர் வாழ்கிறார். நல்லா கவனிங்கம்மா ப்ளீஸ், நல்லா கவனிங்க. இந்த வசனம் வாசிங்கண்ணா, மணி என்ன வாசிங்கண்ணா. என் மீட்பர் வாழ்கிறார். நம்ம தெய்வம் வாழ்ற சாமி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோபு சொல்றாரு, தொழுநோய் பிடிச்சு, புண்ணு பிடிச்சு, அப்படியே சீனு கடந்து, சொந்த மனைவி காரி துப்புறாங்க, நண்பர்கள் எள்ளி நேகாடுறாங்க, சொத்தை இழந்து, வீடு இழந்து, வாசல் இழந்து, தோட்டம் இழந்து, துறவு இழந்து, கால்நடை இழந்து, அத்தனை இழந்துட்டார். குப்பமேட்டில் தூக்கி போட்டாங்க. அப்ப சொல்றார், என் தெய்வம் வாழ்கிறார், என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம தெய்வம் உயிரோடு இருக்கிறார். பயப்படுமா? பயப்பட மாட்டோம். நம்மை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்மை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரெழுக்கும் சக்தியை புரிந்து கொள்ள வைக்கிறது தூய ஆவியானவர். அந்த உயிரெழுக்கும் சக்தி நமக்குள்ளாய் தெரிவிக்கிறவர் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் வல்லமை, வாழ்வு மாறும், சிந்தனை மாறும், செயல்கள் மாறும். யாரெல்லாம் தூய ஆவியால் இணைக்கப்படுகிறாளோ அவர்கள் மட்டும்தான் கடவுளின் மக்கள் என்று சொல்லி ரோமேயர் திருமடலிலே அழகா சொல்லுவார். ரோமேயர் 5:5. ரோமேயர்
5:5. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு வகையில இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தூய ஆவியானவர் கரிஸ்மேட்டிக் இருக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கரிஸ்மேட்டிக் ஜெபக்காரங்க தான் தூய ஆவி அப்படின்னு நினைச்சிருப்போம். இல்ல, அவங்க வந்து இந்த ஆவியின் அனலை புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஜெபத்துக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம வரணும். என்னது சொல்லுது? தூய ஆவியானவர் 2 முறை நம்மளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்பத்திலும் ரசத்திலும் இயேசு நம்மளை சந்திக்கிறாரு. தூய ஆவியானவர் வல்லமையா வலிமையா ஆற்றலோடு நம்ம சந்திக்கிறார். ஒன்று ஞானஸ்தானத்துல, அப்ப நம்மளுக்கு நினைவு தெரியாது. குட்டி பிள்ளையா கண்ணை மூடிக்கிட்டு கை காலை உதறிக்கிட்டு கையை சொருகிட்டு தூங்கிட்டு இருப்போம். ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க. தூய ஆவியானவர் நம்ம சந்தித்தார். நீங்க யாருன்னு தெரியாதப்பயே உங்களை கடவுளின் பிள்ளையா மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாருன்னு தெரியாம இருக்கக்குள்ளேயே அவர் தன்னை உங்களை கடவுள் பிள்ளையா மாத்தினார். தூய ஆவி கொடுக்கப்படுது. 2வது முறை நீங்க வயது வரக்குள்ள, அறிவு ஞானம் கிளம்பி வரக்குள்ள, வாழ்க்கை எப்படி சந்திக்கிறது, எப்படி வாழ்றது, எந்த தெய்வத்தை கும்பிடுறது, எப்படி நியாயமாவும் நேர்மையாவும் உண்மையாவும் வாழ்றதுன்னு சொல்றதுக்கு தூயாவின் வந்தார். உறுதி பூசல் வழியாக வந்தார். அக்னியாய் இறங்கி வந்தார். கிறிஸ்மா என்னும் தைலத்தை குருவான ஆயர் அவர்கள் தலைமீது பூசி கன்னத்தை தட்டி உறுதி பெற்றுக்கொள், தூயாவின் முத்திரை பெற்றுக்கொள். Get the seal of the Holy Spirit. Praise the Lord. Praise the Lord. தூயாவின் முத்திரை நமக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம நோட்ல பார்த்தோம்னாக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அந்த முத்திரை கவர்னருடைய சீல் போட்டிருப்பாங்க. அப்ப தான் நோட்டு செல்லும், இல்லாட்டி செல்லாது. தூயாவின் முத்திரை நம்ம மீது இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. அந்த ஆவியானவரை உறங்க வைக்கிறோம். அந்த ஆவியானவர் வல்லமை நம்ம புரியாமக்கிறோம். அதனால தான் நிறைய சமயத்துல பிரச்சனை. இந்த தூய ஆவியானவர் நல்ல முறையில் நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க வலிமை வல்லமை செயல்பாடுகள் நம்முடைய எல்லாம் மாறும், நிறைய மாறும். ஆவிக்குள்ளாக நம்ம நிறைய வருவோம். தூய ஆவியானவர். அதான் ரோமேயர் 5:5 அழகா சொல்றாரு, யார் நம்முடைய உள்ளங்களில் தூய ஆவியானவர் பொழியப்பட்டுள்ளார். ரோமேயர் 8:15-16 வாசிப்போமே. ரோமேயர் 8:15-16. அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு வாசிங்கன்னா, மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பெற்றுக்கொண்டது மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மை. You become the children of God. கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மை பெற்றுக்கிறீங்க. கலெக்டர் சகாயம் இருக்கிறார் தமிழ்நாட்டில், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான மனிதர். அவரை ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்றதுக்காக போனோம். நான் போய் அப்படி சீட் முன்னில உட்காந்துருக்கிறோம், செருப்பை வெளியே கழட்டி விட்டுருக்கிறோம். வருவாரா, நல்லா பேசுவாரா, நம்மளை வெல்கம் பண்ணுவாரா அப்படின்னு. ஒரு குட்டி பையன் ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு பாத்ரூம் குடுன்னு ஓடினான். ஏய் அப்படின்னு நான் திரும்பி பார்த்தான். என்னடா ட்ரெஸ்ஸாக போடுறா அப்படின்னேன். அப்பா அப்படின்னா சகாயம் கலெக்டர் அப்படியே வரார். சார் நம்ம பையன் தான் ஃபாதர் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தார். அந்த குட்டி பையன் நம்மளுக்கு கலெக்டர், தமிழ்நாடே கலங்கி நிற்குது. கிரானைட் முதலாளிகளாம் அப்படி சொடுக்கி போய் நிற்கிறாங்க. இந்த ஆள் என்ன வாயை திறப்பனோ, எங்கே பூதம் கிளம்ப போதுன்னு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குட்டி பையன் குளிச்சு விட்ட உடம்புல ஈரம் கூட காயாம ஜட்டி போட்டுட்டு குடுக்குன்னு ஓடி போய் அப்பா கையை பிடிக்கிறான். ஏன்? அது அவங்க அப்பா. அந்த குட்டி பையனுக்கு கலெக்டர் சகாயம் வந்து அப்பா, நைனா, பாவா, டாடா, டாடி. தூய ஆவியின் பிள்ளைகளாம். தந்தையாம் இறைவன் நமக்கு இறைவனாக இருக்கிறார். தூய ஆவி நம்மை பிள்ளைகளாக மாற்றுகிறார். We become the children of God. கடவுள் யாரு? விண்ணை படைத்தவர். விண் படைத்து, மண் படைத்து, ஆண் படைத்து, பெண் படைத்து, அனைத்தும் படைத்த வல்லமையில கடவுள். அந்த கடவுள் உன் தகப்பனா இருக்கிறார். எவ்வளவு பெரிய வல்லமையான செய்தி. உங்களுடைய தகப்பனா இருக்கிறார், எதை வேணாலும் கொடுப்பார். லூக்கா 11 அதிகாரம் சொல்லப்படுது, தம்மிடம் கேட்பவருக்கு எவ்வளவோ மிகுதியாய் தூய ஆவியை தருவார்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வல்லமை தான் இருக்கு. அதுதான் தூய ஆவியானவர் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். அச்சத்தை போக்கி, பாவத்தை நீக்கி, நமக்கு வலிமை தந்து நம்மை வல்லமையாய் மாற்றுகிறார். திருத்தூதர் பணி நூல் 2ஆம் அதிகாரம் எடுப்போமே. திருத்தூதர் பணி நூல் 2ஆம் அதிகாரம். அதுல ஒரு சின்ன, அந்த செய்தி நான் சொன்னேன், அந்த செய்தி மட்டும் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு சின்ன செய்தி நம்ம பார்ப்போம். அந்த வசனம் 1-2 வசனத்தை வாசிப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற அக்கினி நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தன. அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். Praise the Lord. Praise the Lord. வர சண்டேக்கு அடுத்த சண்டே பெந்தகோஸ்து பெருவிழா. சீடர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவர் வந்தார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாமி பிறந்தார்.
பெந்தகோஸ்தே அன்னைக்கு திருச்சபை பிறந்துச்சு. சாமி பிறக்கல மாதாவும் தூயாவும் இருந்தாங்க. பெந்தகோஸ்தே பெருநாள்ல மாதாவும் தூயாவும் இருக்கிறாங்க. திருச்சபை பிறக்கும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. தூய ஆவி அன்னை மரியாள் வந்தபொழுது இயேசுவை அவள் ஈண்டெடுத்தாள். தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் சீடர்கள் மீதும் இறங்கி வந்தபோது திருச்சபையை அவள் பெற்றெடுக்கிறாள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. The birth of the church both are animated with the Holy Spirit. தூய ஆவியானவர் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தூயானவர் பற்றி நான் சொன்னேன். இந்த தூய ஆவியானவர் நம்மை கனிமிகுந்த வாழ்வு வாழ அழைக்கிறார். கனிமிகுந்த வாழ்வு, கனிமிகுந்த வாழ்வு. கலாத்தியர் 5:22, கலாத்தியர் 5:22. ஆனால் தூய ஆவியின் கனியோ, தூய ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அமைதி, அமைதி, பொறுமை, பொறுமை, பரிவு, பரிவு, நன்னயம், நன்னயம், நம்பிக்கை, நம்பிக்கை, கனிவு, கனிவு, தன்னடக்கம் தன்னடக்கம் என்பவையாகும். நம்மள கனிமிகுந்த வாழ்க்கை வாழ வைக்கிறார். கனிமிகுந்த வாழ்க்கை வாழ வைக்கிறார். இயேசு வந்து எருசலேமுக்கு வரார். வரக்குள்ள ரொம்ப பசிக்குது, பசியா இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கிறார், ஒரு பெரிய அத்திமரம் இருக்குது. அத்திமரம் பெருசா இருக்குது, திரண்டு பருத்து உருத்து பெருசா இருக்குது. நிறைய கிளை, நிறைய இலை, நிறைய பச்சை பசேல்னு இருக்குது. தூரத்துல பார்த்தோம்னா பசி எடுத்து ஆண்டவர் நினைக்கிறாரு, பக்கத்துல போவோம், பக்கத்துல போய் ஏதாவது கனி கிடைக்குமான்னு சாப்பிடுவோம். போறாரு, சீடர்களோட போறாரு. அத்தி மரத்து கீழே நின்று அண்ணாந்து பார்க்கிறார். ஒரு கனியே இல்லை, ஒன்றும் இல்லை. பெரிய மரம், நிறைய இலை, நிறைய கிளை, பச்சை பசேல் இருக்குது, கனிகளே இல்லை. மனசு ரொம்ப கசந்து போறார், மனசு ரொம்ப கசந்து போறார். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியை தேடினாரே மாற்றம். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியை தேடினாரே மாற்றம். இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பழவேஷம், இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பழவேஷம். ஆஹா, அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமத்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். ஏன்? தூய ஆவியினுடைய வல்லமை நம்ம உணர்றது கிடையாது. அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, நன்னயம், பரிவு, கருணை, கிருபை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை தூய ஆவின் வாழ்க்கை. தூய ஆவி நம்மை இயக்குகிற சக்தி, நம்மை கடவுளின் பிள்ளையாய் மாற்றுகிற சக்தி, பாவங்களை போக்குற சக்தி, வல்லமையாய் இறங்கி வருகிற சக்தி, தைரியத்தை தருகிற சக்தி, ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வபயம் என்று அள்ளி கொடுக்கிற ஆவியானவர். அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகும் நாம் பாவ வாழ்க்கை வாழ்கிறோம். பாவத்திற்கு கையளிக்கப்பட்ட நிலையிலே அடிமைகளாய் வாழ்ந்து வருகிறோம். ஏன்? கனி இல்லாத வாழ்க்கை, கனி இல்லாத வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் அவர் கேட்கிறார். ஏசை இறைவாக்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பாவம்னா என்ன, என்ன பாவம்னா என்ன? ஏசையா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். விண்வெளியே கேள், விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, மண்ணுலகே செவிகொடு. ஆண்டவர் திருவாய் மலர்ந்திருக்கின்றார், ஆண்டவர் திருவாய் மலர்ந்திருக்கிறார். பிள்ளைகளை பேணி வளர்த்து. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. சாமி சொல்றார், சாமி உங்களை பார்த்து பேசுறார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சாமி சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. பிள்ளைகளை வளர்த்தேன், பிள்ளைங்க எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்றாங்க. sin is nothing but rebellion against God. rebellion, சாமிக்கு எதிராக எதிர்த்து நிக்கிறது, கிளர்ந்து நிக்கிறது. சாமி வேண்டாம், I don't want God in my life. அதான் சாமி வேண்டாம். சாமி இல்லாம நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும், சாமி இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். சாமி வந்தா டிஸ்டர்பன்ஸ், அவர் அப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. I don't want God. கிளர்ந்து எடுக்கிறது. sin is nothing but rebellion against God. rebellion against God. வாசி, தொடர்ந்து வாசிங்க. காளை தன் உடைமையாளனை அறிந்து, மாடு, காளமாடு தன்னுடைய முதலாளி யார் ஏர் ஓட்டுறானோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கும். வாசிங்க. கழுதை தன் தலைவனுக்கு தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. மாடு யார் ஓட்டுறாங்களோ, யார் மேய்க்கிறாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சுக்குது. கழுதை யார் தீனி போடுறாங்களோ, யார் நம்மளுக்கு தண்ணி வைக்கிறாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சுக்குது.
சாமி சொல்றார், என்ன கவனிங்க. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. praise the Lord. செகண்ட் டெஃபினிஷன் போதுமா? செகண்ட் பாயிண்ட், பாவம் என்பது ரிபெல்லியன் அகைன்ஸ்ட் காட், ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்து எழுவது நான் சொன்னேன். ரெண்டாவது, பாவங்கிறது ஆண்டவர் அறியாத வாழ்க்கை, ஆண்டவரை ஐ டோன்ட் நோ காட் என்று நினைக்கிற வாழ்க்கை. நம்ம வந்து கடவுள் தெரியாதவங்க இல்லை, அறிவு இருக்கும், கடவுள் நமக்கு நல்லா தெரியும், ஆனா கடவுளை அறியாத மாதிரி வாழ்கிறது, கடவுளை பற்றி அறிவில்லாமல் வாழ்கிறது. ஒரு பெரிய பாப் சிங்கர் ஒருத்தர் இருந்தார், பெரிய பாப் சிங்கர், சிட்டியில் பட்ட கலப்புவார், ஆர்கெஸ்ட்ரா வச்சார்னாக்க அவ்வளோ கேதரிங் வரும். வந்து ஒரு நாள் வந்து அவருக்கு 50th பர்த்டேக்கு மேடம் மேலே நின்று கான்சர்ட் நடத்துகிறார். 1.5 மணி நேரம் கான்சர்ட், 22 பாட்டு, சும்மா அரங்கம் அப்படி அதிருது. 3000 பேர் அப்படி துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடி பூவை வீசி அவ்வளோ ஜுபிலேஷன், ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன், விசில்ஸ். பாட்டு முடிக்க போறாரா, 50th பர்த்டே, 22 பாட்டு பாடி முடிச்சிட்டாரு. முடிக்கக்குள்ள சொல்றாரு, ஐ வாண்ட் டு எண்ட் அப் வித் ஜஸ்ட் லைட் மொமெண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக முடிக்குன்னு சொல்லிட்டு, நான் இப்போ சங்கீதம் 23 பாட போகிறேன், 23 பாட போகிறேன்னு சொல்லிட்டு பாடுறாரு. பேண்டு, கித்தாரு, பீகிள்ஸு, கிளாரினெட்டு, சிம்பனி அப்படியே பட்ட கிளப்புறாரு. பாட்டா அரங்கம் அப்படியே அதிரிட்டு டான்ஸ் ஆடுது. அப்படி 23 சங்கீதம் நான் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, அந்த பாட்டு அவர் பாடுறாரு. அதிர்ந்து போய் நிற்கிது கூட்டம். பாட்டி பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு 2 நிமிஷம் ஒய்யும் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அவ்வளோதான் இருக்குது. அவர் பாடி முடிச்சுட்டு, ஃபாதர் வாங்க ஃபாதர், இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க ஃபாதர் அப்படிங்கிறாரு. பங்கு சமரம் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கிறாரு, பின்னாடி உட்காந்துருக்காரு வயசான ஃபாதர், ஒரு 76 வயசு, சோடா புட்டி கண்ணாடி, கருப்பு அங்கி, அழுக்கான அங்கி, பிஞ்சு போன பூட்ஸு, பின்னாடி உட்காந்துருக்கிறார். ஃபாதர் கம், யூ கம் அண்ட் சிங் த சாங், கிண்டல் பண்ணுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்கு. என்ன பங்கு சமயம் சொல்கிறார், ஐயோ நோ ஐ கேனாட் சிங் பிக் கேதரிங், நோ 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 அப்படிங்கிறார். கமான் ஃபாதர், கமான் சே கமான்ன்றாங்க. 3000 பேர் கை தட்டுறாங்க, கமான் கமான் கமான். ஃபாதருக்கு அப்படியே 76 வயசுல நடுங்கிட்டு கண்ணாடி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கி இருக்கு பிடிச்சி நடா இவ்வளோ கம்பல் பண்ணாரு. மேடம் வந்து இப்படி மைக்கை பிடிச்சி அப்படி நிற்கிறார். பயம், என்ன பாடி முடிச்சா கிண்டல் பண்ணுவாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, கத்துவாங்களோ, ரவுஸ் விடுவாங்களோ பயம். அப்படியே ஜோக்குள்ள கையை விடுறாரு. எப்பயுமே அவர் கையில் பைபிள் இருக்கும், பைபிள் எடுத்து இப்படி முன்னாடி 23 சங்கீதம் திருப்பி வச்சுக்கிறார். அவர் அதை பார்க்கல, ஏன்னா சங்கீதம் அவருக்கு மனப்பாடமாக தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு, என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமை எதற்கும் நஞ்சேன், உம்முடைய கோலும் கைத்தடியும் எனக்கு அப்படியே பக்தியாக கோயிலில் எப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபமண்டலத்தில் ஜெபிக்கிறாரோ அதை அப்படியே கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு உடம்பு அப்படி சுருக்கிக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு அவர் அப்படியே படிக்கிறார். அப்படியே க்ரௌட் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகுது, அப்படியே சைலண்டாக ஆகுது. படித்து முடித்த பிற்பாடு கத்துவானுங்க, விசில் அடிப்பானுங்க, கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்சி அப்படியே முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. இருக்கிற அந்த 3000 க்ரௌட் அப்படியே கண்ணீரில் அப்படியே நிற்குது, கண்ணீரில் அப்படியே ததும்பி நிற்குது. அந்த வார்த்தையை உச்சரித்த விதம், அந்த வசனத்தை உச்சரித்தது, அந்த வசனத்தில் இருக்கிற 13 ப்ராமிஸ் இருக்கு. ஆண்டவர் என்னெல்லாம் உனக்கு செய்வார் அடுக்கடுக்கு அப்படி சொல்லும் அந்த சங்கீதம். என் எதிரிகளின் கண் முன்பாக விருந்தொன்றை செய்கிறேன், தலைக்கு எண்ணெய் பூசுகிறீர் அப்படி சொல்லும். வசனமாக வரும். அதை உச்சரிச்ச விதத்தை அந்த கூட்டம் கேட்டுட்டு அப்படியே சன்னை அப்படியே நிற்குது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. கூட்டம் அப்படியே அமைதியாக நிற்குது, ஸ்பெல் பவுண்ட் அப்படியே நிற்குது. என்ன பண்ண தெரியல. அந்த சிங்கர் வரார், மைக்கை பிடிக்கிறாரு, ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறார். I know the song, he knew the shepherd. I know the song, he knew the shepherd. Praise the Lord. Praise the Lord. அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்மளுக்கு நிறைய சமயத்தில் பைபிளை தெரியும், ஜெபம் தெரியும், விசுவாசம் தெரியும், ஆனால் ஆண்டவர் தெரியுமா? நான் குட்டி பையனாக இருக்குல்ல, என்னை பார்த்து ஒரு ஃபாதர் கேட்டார். நாங்கள் குட்டி பையன் விளையாண்டுட்டு இருந்தோம். மாடா சாக்லேட் தரண்டா அப்படின்னாரு. எல்லாம் ஓடி போன ட்ரௌசர் இருக்குமா பிடிச்சிட்டு ஓடி போய் நிற்கிறோம். ஃபாதர் 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 கேள்வி. நான் சொல்கிறேன், நான் சொன்னேன், இயேசு பற்றி தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் 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 தெரியும், எல்லாம் கை தூக்கணும். இயேசு பற்றி தெரியுமான்னு எல்லாம் தெரியும் தெரியுதுன்னாரு. 2வது கேள்வி கேட்டார், இயேசுவை தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் 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 அப்படின்னோம். அப்போ எங்களுக்கு வயசு 7 வயசு. இயேசுவை பற்றி தெரியுமா, இயேசுவை தெரியுமான்னு கேட்க எங்களுக்கு விவரம் புரியல. இன்னைக்கு 49 வயசு. அந்த கேள்விக்கு அர்த்தம் புரியுது. இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இப்போ புரியுது. இயேசுவை தெரிஞ்சுக்கணும். Do you know Jesus? Do you know the Holy Spirit? Do you know our Christian faith? Do you know morality? Do you know the Lord and the Bible? அதான் கேள்வி. தூய ஆவியானவர் நம்மள அந்த ஆண்டவர் கற்றுக்கொள்ள வைப்பார். ஆண்டவர் கற்றுக்கொள்ள வைப்பார். will make us to know Jesus. He will make us know Bible. Will make us know life. வாழும் விதத்தில் வாழ வைப்பார். அதான் பாவம் என்பது ஆண்டவரை அறியாமல் வாழ்கிறது. எரேமியா 2:13 வாசிப்போமே. எரேமியா 2:13. பாவம் 3வது டெஃபினிஷன் பாவம்னா என்னன்னு சொல்றேன். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும்
நீரூற்றாகிய எண்ணெய் புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்கம்மா, ரெண்டு தப்பு, ரெண்டு பாவம் பண்றோம் நம்ம. ரெண்டு பாவம் பண்றோம். ஒன்னு, சாமி பொங்கி வழிந்தோடுகிற ஊற்று, அப்படியே புது புனலா, அப்படியே குருதி புனலா பொங்கி 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 பபிள் பபிளா அப்படியே ஊத்து எடுத்து போறது. அந்த ஊத்து வேணாம், எனக்கு இந்த வாழ்வு தரும் ஊத்து வேண்டான்னு சொல்றது. பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய எண்ணெய் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். We say no to God. இச்சைக்குரிய காரணங்களை தேடும் பொழுது, விபச்சாரத்தின் வாழ்க்கை வாழ்க்கும் பொழுது, இச்சையான பார்வை பார்க்கும் பொழுது, கோபப்படும் பொழுது, அகங்காரப்படும் பொழுது, அன்புக்கு பதிலாக ஆத்திரத்தை எடுக்கும் பொழுது, பணத்திற்கு பதிலாக பாசத்திற்கு பதிலாக பணத்தை மதிக்கும் பொழுது, நம்ம we say no to God. We say no to God. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றோம். அதை விட ரொம்ப மோசங்கண்ணே, என்ன பண்றேன்னா, தண்ணீரே தேங்காத ஓட்ட தொட்டி எடுத்து அதுல தண்ணி ஊத்திட்டு, இந்த ஓட்ட தொட்டி போதும், இந்த ஓட்ட தொட்டி போதும், இது போதும் நாம் சொல்லிக்கிறது. தண்ணியும் நிக்காது, தொட்டியும் நினைக்காது. இதான் சின்ஃபுல் லைஃப். எரேமியா சொல்ற அழகான வாக்கு. உயிருள்ள ஊற்றாகி ஆண்டவரை வேண்டான்னு சொல்றது முதலாவது. ரெண்டாவது, தண்ணியே தேங்காத அந்த ஓட்ட தொட்டியை வச்சுக்கிட்டு இது போதும் இது போதும். we make our own demi and semi gods. நமக்கு ஒரு கடவுள் நம்ம உருவாக்கிக்குவோம். என்னுடைய போர்னோகிராஃபி எனக்கு சாமி, என்னுடைய செல்போன் எனக்கு சாமி, என்னுடைய கம்ப்யூட்டர் எனக்கு சாமி, என்னுடைய காசு எனக்கு சாமி, என்னுடைய இச்சைக்குரிய வாழ்க்கை சாமி. நம்மளுக்கே சாமி உருவாக்கிக்குவோம். இந்த சாமி போதும், அந்த சாமி வேண்டாங்கிறது. எரேமியா தான் சொல்றார். நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், who is your God? Who is your God நான் கேட்டேன். அந்த கேள்வியோட உங்களை அனுப்பி வச்சேன். Now I am asking, who is your God? காசா, பணமா, பெருமையா, புகழா, ஆஸ்தியா, அந்தஸ்தா, ஜாதியா, எதுவும் சாமி? இவர் தான் நம்ம சாமி. இந்த சாமியை விட்டு எந்த சாமி நம்ம எடுத்தாலும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதான் எதா இருந்தாலும், உள்ளத்துல, உறவுல, வாழ்க்கையில, பேச்சில, செயல்ல, எங்கனாலும் நமக்குன்னு சாமி நாமளே உருவாக்கிக்கிறது. நமக்குன்னு சாமி நாமளே உருவாக்கிட்டு, இந்த சாமி போதும், தண்ணீரே தேங்காத உடைந்த தொட்டிகளை கட்டிக்கொண்டு போதும் என்று சொல்கிறது. பாவமான வாழ்க்கை. ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. சின்னப்பர் சொல்றாரு தன்னுடைய கடிதத்துல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை தான் நான் செய்யறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறோம் என்னால் செய்ய முடியல. பாவத்தின் சூழ்ச்சி என்னை அப்படி வளர்த்தாடுது, உடலை தைத்த முல்லை போல என்னை குத்துகிறது என்று கதறுகிறார். ஒரு புனிதர், ஒரு போதகர், ஆண்டவரால் தொடப்பட்டவர், அவருக்கே அந்த கதி. நம்மளுக்கு என்ன? எதை செய்யக்கூடாது நினைக்கிறோமோ அதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அதை செய்யப்படுவது கிடையாது. பாவத்தின் வாழ்க்கை, இச்சையின் மாமிக்கலால் மாட்டிக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. பெங்களூர்ல பூசை வச்சுட்டு அப்படியே வெளியே வரேன். கோல்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. அடுக்கு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பசங்க தான் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் செகண்ட் மாதம் முடிச்சு வரேன். இப்படி கூட்டம் பார்க் மூலையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கிழிச்சு மர்மமாக சிரிக்கிறது, அப்படி கிண்டல் பண்ணிக்கிறது, குசு குசுன்னு பார்க்கறது. நான் சிக்னலுக்கு நிற்கிறவன், என்னடா சின்ன பசங்க இந்த இடத்துல இந்த காலகாலத்தில் 11 மணிக்கு செட்டு சேர்ந்துருக்காங்க, கிரிக்கெட் விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், இப்படி இப்போ கூட்டம் சேர்ந்து பார்த்துருக்காங்களே அப்படின்ட்டு சோர் பார்த்தா ஒரு பையன் டேப் வச்சிருக்கிறான். ஒரே அப்சீன் பிக்சர்ஸ், ஆபாசமான படங்கள், ஸ்லைடிங் சிரிக்கிறது, கிண்டல் பண்ணுறது. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பசங்க. காலம் மாறிட்டு கிடக்கு. நம்முடைய வாழ்க்கை புரியும். நம்ம அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், குடும்பத்தை தவிர இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளாக இருக்கிற அந்த இச்சைக்குரிய வாழ்க்கை தவறான வகைகளில் இன்பங்களை தேடுகிறது. திருப்பாடல் அழகா சொல்லுது, ஆண்டவரின் இன்பத்தை தேடு, உன் சகல நன்மைகளை, உன் இதயத்தின் ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். உன்னுடைய சமுதாய தேவை நிறைவு செய்த ஆண்டவர் உன்னுடைய உறவின் தேவையை நிறைவு செய்ய மாட்டாரா? உன் உணர்வின் தேவை நிறைவு செய்ய மாட்டாரா? அதுதான், ஆண்டவரின் இன்பத்தை தேடு, உன் இதயத்தின் ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் நான் ஒன்று சொல்றேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு டைம், நான் முடிக்கிறேன். பாத்திரம் இருக்குதுங்கண்ணே, பாத்திரம் இருக்குது. அது எந்த பாத்திரமா வேணாலும், அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரமா இருக்கட்டும், பாத்திரம் இருக்குது. நீங்கள் நம்ம ஊரில் பால் வாங்குவோம், பசும்பால், சுண்ட காய்ச்சின பால் எவ்வளோ தான் நல்ல பாலாக இருந்தாலும் ஊற்றி வைக்கிற பாத்திரம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கலேன், பால் கெட்டு போயிடும். இல்லைங்களா? இல்லையா? அம்மாங்க என்ன சொல்கிறேன், கரெக்டுங்களா? எவ்வளோதான் பால் நல்ல பாலாக சுண்ட காய்ச்சினாலும் ஊற்றி வைக்கிற பாத்திரம் சரியில்லைன்னா பால் கெட்டு போயிடும். இந்த மனசு பாத்திரம் மாதிரிங்க ஐயா. பால் சாமியுடைய கிருபை. சாமி கிருபையை ஊத்துறாரு, நிறைவாக ஊத்துறார், நல்லா இருக்குன்னு நினைக்கிறார். இந்த பாத்திரம் சுத்தமாக இல்லாததுனால கெட்டு போயிடுது, பால் கெட்டு போயிடுது. உங்களுக்கும் பயன் இல்லை, ஆண்டவருக்கும் பிரியமில்லாமல் போகுது. பாவம் அதைத்தான் செய்கிறது, நம்மை கெட்டு போனவர்களாய் மாற்றுகிறது. நமக்கே நம் பயனற்ற மனிதர்களாய் வாழ்கிறோம். எங்கள் ஊரில்
அரவிட்டை விட்டு வெளியே இப்படி வந்தேன். பெரிய வேப்ப மரங்க, பெரிய வேப்ப மரம். சாமிகிட்ட சொல்லி பெரிய சாமிகிட்ட சொல்லிட்டு ஃபாதர் பாருங்க வேப்ப மரம் எவ்வளோ பெருசாகுது, எவ்வளோ இலை, எவ்வளோ நிழல், சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பசங்களாம் பெல்லடிச்சு போயிட்டாங்க. நான் அந்த பக்கம் அந்த காம்பவுண்டுக்கு அந்த ஒன்று போயிட்டு நம்ம திரும்பி வரேன். பார்த்தா ஒரு பெரிய காற்று அடிச்சு. அப்படி காய்ச்சா அந்த ஒரு கிளை பட்டப்பட்டன்னு மேலே விழுந்துச்சு. பங்கு சாமி சொன்னார், சாமி பத்திரம் அப்படின்னாரு. நான் ஓடி போய் ஒதுங்கினேன். ஒரு பெரிய கிளை அப்படி உடஞ்சி கீழே விழுது. பெரிய காற்று அடிச்ச உடனே ஒரு பெரிய கிளை இழந்து விழுந்துச்சு. பங்கு சாமியார் வர்றாரு, நானும் வரேன். பக்கத்தில் போய் பார்த்தோம். சாமி சொன்ன வார்த்தை நல்லா இருந்துச்சு. மரம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு, கிளையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, உள்ள புழுத்து போய் இருக்குது, காத்துக்கு தாங்கலை அப்படின்னாரு. நான் எதுவும் சொல்லலை. யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மரம் நல்லா பெருசாக தான் இருக்குது, கிளையெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, காத்துக்கு தாங்காத மாதிரி உள்ள புழுத்து போயிருக்கு. சாமி சொன்ன வார்த்தை அந்த பாரு பெல்ல மனசுக்குள்ள நினைக்குது. பாவத்தை பற்றி சிந்திக்கல, ஒரு சமயத்தில் நினச்சிக்கிறது உண்டு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக கோபம், மோகம், கற்புக்கு விரோதனும் பாவங்கள், இச்சைக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரை புறக்கணித்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரை இல்லை என்று வாழ்கிற வாழ்க்கை, நமக்கென்று கடவுளை நாமே உருவாக்கி கொடுக்கிற வாழ்க்கை, மனிதர்களை விட மனங்களை விட பணங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். நான் இந்த பாயிண்ட் நேத்து நான் சொன்னேன், சின்ன பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். அன்பு இல்லை அப்படின்னம்னா நம்ம தோத்து போயிட்டோன்னு அர்த்தம். அன்பு மனைவிட்ட, கணவன்கிட்ட, வேலை செய்யறவங்கிட்ட அன்பின் பிம்பங்களா இருக்கணும். மொத்தம் எத்தனை நற்செய்திமா இருக்கு? எத்தனை நற்செய்தி இருக்கு? என்னென்ன நற்செய்தி? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இன்னொரு நற்செய்தி இருக்குதுங்க ஐயா, புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம போச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 5வது நற்செய்தி ஒன்று இருக்குது. அந்த 5வது நற்செய்தி நான், நீங்க யூ ஆர் த 5th gospel. இந்த நாட்டில் நிறைய பேருக்கு இயேசுனா தெரியாது, மாதான்னா தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பைபிள் உங்கள் வாழ்க்கை தான். நீங்கள் பேசுறது, பழகிறது, நடக்கிறது, பண்பாடாக நடந்துக்கிறது, அதை பார்க்குறவங்க பைபிளை படிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை தான் திறந்த விவிலியம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 தான். டிசம்பர் 25 இயேசு பிறந்தாரு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு செத்தாரு, ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, வேற எதுவுமே தெரியாது. பைபிள்லாம் ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியும். நிறைய பேருக்கு பைபிள்லாம் என்னன்னே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரே பைபிள் உங்கள் வாழ்க்கை தாங்க. நீங்க வாழ்ற விதம், நீங்க பேசுற விதம், நீங்க பார்க்கிற விதம், நீங்க உடுத்துற விதம், நீங்க பழகுற விதம், நீங்க பணி செய்யற விதம், உங்களுடைய பிரமாணிக்கும், அதுதாங்க பைபிள். இந்த பைபிளுக்கு தான் ஜெயிக்கும், இந்த பைபிள் தான் ஜெயிக்கும். இந்த பைபிளுக்கு அடிப்படை எங்க கவர் என்னதுங்களா? அன்பு தான் கவர். இந்த கவருக்குள்ள அப்படி பொக்கிஷமா அடங்கி இருக்கும். நம்ம பேசுற பார்வை எல்லாமே அடங்கி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதான் நாம தான் 5வது நற்செய்தி. இதுல அத்தனை அதிகாரம் இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியும். இங்க ஒரு அதிகாரம், 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 அதிகாரமா வரும். வாழ்ற வாழ்க்கையில சாமி தெரியணுங்க. சாட்சியா வாழணும். எங்க இருந்தாலும், தனியா இருந்தாலும், கூட்டமா இருந்தாலும், இருட்டுல இருந்தாலும், பகல்ல இருந்தாலும், ஹாலிடே இருந்தாலும், ஒர்க்கிங் டேல இருந்தாலும் சாமிக்கு சாட்சியா நிக்கணும். அந்த சாட்சிய வாழ்க்கை மட்டும் தான் நம்மளை தூக்கி நிறுத்தும். இயேசுக்கு சாட்சியா வாழ வைக்கும். கனிதிறைந்த வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, அனுபவிப்பீங்க. Let us live for Jesus. வாழ்றது ஒரே ஒரு முறைங்க. We live only once. மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரமாட்டோம். 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் ஒரே ஒரு தான் வாழ்வோம். சாமிக்காக வாழ்வோம். அதுதான் அந்த சாமிக்காக வாழ்ற வாழ்க்கை நம்ம குடும்பத்தை தூக்கி பிடிக்கும், உறவுகளை பலப்படுத்தும், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானத்தை கொண்டு வந்து குமிக்கும், திக்குமுக்க தெரியாத மகிழ்ச்சினால் நிரப்பும். உங்கள் மகிழ்ச்சி, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும்படியாய். You will be have a perfect peace and joy. அவ்வளோ என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும். சாமி சொல்றார், என் மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கும், உன் மகிழ்ச்சி நிறைவு பெறும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொடுப்பார். அந்த வாழ்க்கை தான். அதோடு முடிக்கிறேன். சின்ன ஒரு கருத்து. கடைசீட்டில் ஊதாரி மைந்தன் கதை நம்ம பைபிளில் வாசித்தோம். ஒரு வேளை நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, பர்சனல் லைஃபு, உறவு வாழ்க்கை, உணர்வு வாழ்க்கை அல்லது சமுதாய வாழ்க்கை, நம்முடைய கேளிக்கைகள், ஆடம்பரங்கள், விளையாட்டுகள், இதெல்லாம் சின்னதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உட்காந்து யோசிங்க. சாமி முன்னாடி, படுக்கிறதுக்கு முன்னாடி, பைபிள் வாசிக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தூண்டி ஒரு நல்ல பாசம் செய்யணும் அப்படின்னாக்க ஆண்டவருக்கு வாங்க, ஒரு நல்ல பாசம் செய்யுங்க. இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்க. பாத்திரத்தை சுத்தம் பண்ணி புது பாலை ஊற்றி வைப்போம், கெடாமல் பார்த்துக்குவோம். பரிசுத்தமாக எல்லாரும் பச்சை பள்ளியிலேருந்து பெரியவங்க குடிச்சு பருகிற மாதிரி அந்த புது பாத்திரத்தில் ஊற்றி வைப்போம். அதான் ஒருவேளை நமக்குள்ள மனசுக்குள்ள கரும், இவ்வளோ பாவம் பண்ணிருக்கிறோமே, இவ்வளோ தப்பாக இருக்கிறோமே, சாமி ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு
ஊதாரி மைந்தன் வந்து 19ஆம் வசனம் வாசிங்களேன். லூக்கா 15:19-20 வசனம் வாசிங்களேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் ஜோதி அண்ணா, அப்பா கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஜஸ்ட் 2 minutes ஒரு பைபிள் கிளாஸ் எடுக்கிறேன். நான் பைபிள் ப்ரொஃபஸர். ஒரு சின்ன ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். அது போது சாமி மீதியெல்லாம் சாமி சொல்லுவார். பன்னி கூட்டம், பன்னி சாப்பிட்ற சாப்பாடு, நெற்றுக்கள், பன்னி கூட்டம் சத்தம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கிழிஞ்சு போன சட்டை, பரட்டத்தால அப்படி பஞ்சடைஞ்ச கண்ணு, சோத்துக்கும் தண்ணி எல்லாம் வயிறு ஒட்டி போய் அந்த பையன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல வந்து எத்தனை பேத்துக்கு எவ்வளவு சாப்பாடு, வகை வகையான சாப்பாடு இருக்குது, நான் பன்னி கூடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எங்க அப்பாட்ட போவேன், அப்பாட்ட போய் சொல்லுவேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஆனுவல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ட்ராமா டயலாக் ப்ராக்டிஸ் பண்றான். ஒன்று எழுந்து என் தந்தையிடம் போய், அப்பா உனக்கு எதிராகவும் வானத்துக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன், முதல் சென்டென்ஸ். உன் மகன் என்று எல்லப்பட தகுதியற்றவன், ரெண்டாவது சென்டென்ஸ். மூணாவது சென்டென்ஸ், உம்முடைய கூலி ஆட்கள் ஒருவனை சேர்த்துக்கும். இந்த ஊதாரி திரும்பி வரக்கல மகனா வரலைங்க, ஒரு கூலிக்காரனா, வேலைக்காரனா, சோத்துக்கு பஞ்சத்துக்கு லாட்டரி அடிக்கிறவனா வரான். வந்து அப்பா வீட்டுல சோத்து கிடைச்சா போதும், மகனா ஏத்துக்கணும், பாசமா பார்த்துக்கணும் தேவையே கிடையாது. ஒரு கூலிக்காரனா இருந்தா போதும், வார சம்பளம் 4 சம்பளம் கொடுத்தா போதும், வயிறார சோறு, ஒரு மூலையில படுக்கிறது இடம் இருந்தா போதும் தான் வந்தான். மகனா வரல. he just came like a servant, hired servant தான் திரும்பி வரான். 21ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் தொலைவில் வரும்போதே, அவன் தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுது அவர் தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். நல்லா கவனிங்கம்மா. லாங் ஷாட், ஷார்ட் ஷாட் இருக்குது, க்ளோஸ் அப் ஷாட் ரெண்டு இருக்குது. லாங் ஷாட்ல அப்பா பார்க்கிறார். நம்ம தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்குது, எழுவாய் பயனிலை செயல்படு பொருள், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு. ஸ்டான்லி ஏட் இட்லி, ஸ்டான்லி சப்ஜெக்ட், இட்லி ஆப்ஜெக்ட், ஏட் வெர்பு. முடிஞ்சு போச்சு. ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு வெர்பு இருந்தா போதும். கரெக்ட்டுங்களா? நீங்க அந்த 21ஆம் சென்டென்ஸ் மட்டும் எண்ணி பாருங்க, 6-7 வெர்பு இருக்கும். தொலைவில் வரும்போதே, கண்டு, மனமுருகி, ஓடி போய், கட்டி, அணைத்து, முத்தமிட்டார். எத்தனை வெர்பு பாருங்க. அத்தனை ஆக்ஷன்ஸ். லூக்கா வந்து படம் வரைகிறார். அந்த அப்பாவுடைய அன்பை, தவிப்பை சொல்றதுக்கு டிராமா போட்டா நடிச்சு காமிக்கலாம், மைக் இருந்தா சொல்லி காமிக்கலாம், சொல்ல முடியாது. வார்த்தையில டட்டன்னு வர்பு அப்படியே அடுக்கிறார். கண்டார், பரிவு கண்டார், ஓடினார், கட்டினார், முத்தமிட்டார், அணைத்து கொண்டார், வீட்டுக்கு அழைத்து வந்தார், கூட்டு வந்தார். அவ்வளோ பாசம். பையன் பாடினத்துக்குள்ள பையன் கேட்டான், வயசான காலத்துல ஏன் பாரு அவர் ஓடணும், கீழே விழுந்து பல்ல கீழே உடச்சிக்கிட்டாருன்னா, பொசுக்கு மண்டை போட்டார்னா என்ன ஆகுறது, சீனே முடிஞ்சு போயிருமே அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த வீதியில தானே அவன் காசை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு போனான். அப்பா வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம், சொத்து இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும், கடவுள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனான். திரும்பி அந்த வீதியில் தான் வரான். பார்க்குறவங்கெல்லாம் காரி துப்புவாங்க. டே வர்றா சின்ன எஜமா வரான், நாய் காசை பிடிச்சிட்டு போனான், பிச்சைக்கார மாதிரி வரான். அப்பா அம்மாவை கீழ்படினா இந்த மாதிரி தானே உனக்கு ஆகும். பிள்ளைங்களை பார்த்தாங்க, அம்மா சொல்லும். அப்பா அதை விடல. அப்பா இப்போ ஓடுறார், ஓடி போறார், லாங் ஷாட், ஓடி போறார். இப்போ என்ன சொல்லுவோம், இந்த கிழவனுக்கு வயசான காலத்துல பையன் மேல எவ்வளவு பாசம் தெரியா, இவ்வளோ பாசமா உயிரை பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. சீனியை மாத்துறாரு அப்பா. திருப்பாடல் 51:17. கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சம்னா இதாங்க, ஒரு பேப்பர் இருக்குங்க, இதான் இதயம்னா நொறுங்கிய நெஞ்சன்றது கிரஷ்டு ஹார்ட். இதுதான் வந்து நொறுங்கிய உள்ளம், கிரஷ்டு ஹார்ட். இதுதான் அப்படியே உள்ளத்தை நொறுக்கிறது. கிரஷ்டு ஹார்ட் தான் நொறுங்கிய உள்ளம். கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய உள்ளம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பியூட்டிஃபுல் சென்டென்ஸ்க்கு நீங்க பாசம் வரக்கல ஒவ்வொரு சமயம் நினைச்சு பார்க்க வேண்டிய வசனம். நொறுங்கிய குற்றமுள்ள உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் இன்சல்ட் பண்ண மாட்டீங்க, அவமதிப்பது கிடையாது. இஃப் யூ சே ஐ அம் சாரி லார்ட், சாமி வந்து அப்படி மெல்ட் ஆகி போயிடுவார், எதுவுமே செய்ய மாட்டார், அவ்வளவுதான். ஓடி வருவார், கட்டி அணைப்பார், முத்தமிடுவார், வீட்டுக்கு போவார், கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடி, பட்டாடை உடுத்து கொழுத்த கன்று அடிப்பார். உன்னை அவமானப்படுத்தவே மாட்டாரு. பாவசத்துல சாமியார் உட்கார்ந்துருக்கிறார், நான் பாவி நீங்க மண்டிட்டீங்கன்னா ஒவ்வொரு சாமியாரும் அவதான் எடுப்பாங்க. ஊதாரி மைந்தனுடைய தகப்பனா அவதான் எடுப்பாங்க. கட்டி அணைத்து முத்தமிட்டு உங்களுடைய ஆன்மாவை ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு அவதான் எடுப்பாங்க. ஒவ்வொரு பாவசத்துல உட்கார்ந்துருக்கிற தந்தையும் ஊதாரி மைந்தனுடைய தந்தையை போல பரிவு கொண்டு உங்களை அணைத்துக் கொள்வார். சாமி கிட்ட உங்களை கூட்டிட்டு போவார். அந்த ஆன்மாவை சுமந்துக்கிட்டு போய், எங்க ஃபாதர் ஒருத்தர் சொன்னார், தம்பி 2 இடத்துல சாவணும்னு ஆசைப்படுறேன் கண்ணே அப்படிம்பார். 80 வயசு அவருக்கு, நல்லா பாசமா இருப்பாரு. சொல்லுங்க பார் அப்படின்னு சொல்லுவேன். பாவசனம் கேட்கக்குள்ளே செத்து போயிடணும் சாமி, அப்படியே இப்போ நல்ல சாவு கிடைக்கணும், அப்படி இல்லாட்டி பழிப்பு இடத்துல செத்து போயிடணும் அப்படிம்பார். அவ்வளோ நல்ல மனசு.
ஒவ்வொரு குருவானவரும் தவிச்சு நிற்கிற ஒரு பிரியமான ஒரு இடம் என்னன்னா பலிப்பீடமும் பாவசிங்க தொட்டியும் தான். இந்த 2 தொட்டி தான் எங்கள் வாழ்க்கை. இது எங்கிட்ட எடுத்துன்னு வச்சுங்களேன், நாங்கள் வந்து குப்பை 0. ஒவ்வொரு குருவானவரிடம் வருகிற ஒவ்வொரு பாவியும் தோல் மீது அந்த ஆன்மாவை சுமந்து ஆண்டவருடைய கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. ஒவ்வொரு குருவானவருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. எவ்ரி சேம்பர் ஆஃப் த கன்ஃபெஷன் பிகம்ஸ் சேம்பர் ஆஃப் காட்ஸ் லவ். கடவுளின் அன்பின் அறையா அது மாறும், அன்பின் அறையா மாறும். அவமதிக்க மாட்டான்னு சொன்னேன். அப்பா அம்மா அந்த ஊருக்காரங்க அவமதிக்க கூடாது, வேலைக்காரங்களாம் அவமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கைக்கு மோதிரம் காலுக்கு மிதிரி அவங்க சொல்றாரு. 3வது பாருங்க, உங்களை அவமானப்படவே விட மாட்டார். 3வது அண்ணங்காரன் வெளியே நிற்கிறான், வீட்டுக்கு வெளியே என்னடா சத்தம் அப்படிங்கிற வேலைக்காரன் போய் சொல்றான், அண்ணா உங்க தம்பி வந்தார்ல, சிக்கன் கறி மட்டன் குருமா பிரியாணி ஆட்டம் பாட்டம் மியூசிக்னா சொல்றான். எங்க அப்பனா எங்க அப்பா பண்ணுவான், கூப்பிடான், நம்ம கூப்பிடு வெளியே நின்று சொல்றான், வரமாட்டேன். அவ்வளோ அடம், அவ்வளோ திமிரு. உன் பையன் அண்ணங்கார சொல்றான், உன் பையன் சொத்தை எடுத்துட்டு போய் விபச்சாரத்தில் ஈடுபட்டு தாறுமாறா வாழ்ந்து சொத்தை அழிச்சான், திரும்பி வந்துக்கிறான், நீ கன்று அடிச்சுக்கிட்டு விருந்து கொண்டாடுற, நான் உன் கூட இருக்கிறேன், ஏதாவது செஞ்சியா? பையன் கோபத்தில் கொப்பளிக்கிறான். அப்பா சொல்றாரு, உன் தம்பி போயிருந்தான், உன் தம்பி திரும்பி வந்துட்டான், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது, அதுல ஒரு மாற்றமும் கிடையாது, வந்திருக்கிறத நம்ம கொண்டாடுவோம். வீடு வந்து சேர்ந்துட்டான்ல, செத்து போயிருந்தான், உயிர் பெற்று விட்டான், கொண்டாடுவோம், விருந்து கொண்டாடுவோம். ஒரு சிக்கன் அடிச்சோம்னாக்க 5 பேர் சாப்பிடலாங்க, ஒரு மட்டன் ஒரு ஆடு அடிச்சோம்னாக்க 50 பேர் சாப்பிடலாம், கொழுத்த கன்றுனா 300 பேர் சாப்பிடலாம் இஸ்ராயல் நாட்டில். அப்பா சொல்றாரு, என் பையன் வந்தா எங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை, வேலைக்காரன் மட்டும் இல்லை, ஊருக்கே சந்தோஷம், அட்ரா கண்ணுக்குட்டின்றான். கொழுத்த கண்டு விருந்துக்குன்னு தனிமுறை தயாரிப்பாங்க, ஊருக்கே மகிழ்ச்சி கொண்டாடுறார், ஊருக்கே விருந்து வைக்கிறார். நீங்கள் வரும்போது அந்த மகிழ்ச்சி இருக்கும், நீங்க பாவசத்துக்கு வரும்போது அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டு உங்களுக்கு விருந்து வைப்பார், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியினால், மகிழ்ச்சியின் தைலத்தினால் அபிஷேகம் செய்து உங்களை பட்டாடைகள் மூடி தன்னுடைய திருப்பு கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த பாவசனுடைய மகிமை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கை மாறும். எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு பிஷப் இருக்கிறாரு, வாரம் கன்ஃபெஷன் பண்ணுவார். ஆயர், அவ்வளோ பெரிய புனிதமான வாழ்க்கை, வாரம் கன்ஃபெஷன் பண்ணுவார். அவ்வளோ பண்ணார். பாவசத்துக்குனே ஒரு புனிதர் இருக்கிறார், ஜான் மரிய வியானின்னு. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பாசம் கேட்பாங்களாம். அரசர்கள், இளவரசர்கள், கர்தினால்மார்கள், ஆயர்கள் அப்படி லைன்ல நிற்பாங்களா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாசம் நிற்பாங்களாம். அதான் பாவசம் வந்து அவ்வளோ வல்லமையான அருட்சாதனம். அதை மட்டும் நம்ம உணர்ந்து பார்த்து அனுபவிச்சு செஞ்சோன்னு வச்சுங்களேன், பியூட்டிஃபுல். இட்ஸ் a beautiful experience, inexplicable. சாமியில் வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த ஒரு பொழுதுதான் மாறணும். அதுக்காக தான் நிறுத்துறேன். நம்ம நிறைவு செய்வோம். கரெக்டாக 9:15 மணி ஆச்சு. நான் என்ன சொல்லணும்னு நினச்சினோ சொல்லிட்டேன். மிச்சம் மீதி விடுபட்ட வசனங்கள் வார்த்தைகள்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ஃபைலாக அனுப்புவாங்க, PDF ஃபைலாக அனுப்புவாங்க. அந்த இறை வார்த்தை இருக்கும். when you have a little time, just read the text. the short time நம்ம அதிகமாக பேச முடியாது. சாமி என்ன சொல்கிறோ அது மட்டும் நான் சொல்லிட்டேன். this what I wanted to say you and சொல்லிட்டேன். அந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள், உங்கள் டேப்பில் அல்லது செல்ஃபோனில் பைபிள் வச்சுருப்பீங்க, வீட்டில் பைபிள் இருக்கும், அந்த வசனத்தை படித்து பாருங்கள். ஐ ஜஸ்ட் சிம்பிளி ஆஸ்க், ஒன்று தான். FM கேட்குறீங்க, டிவி கேட்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, மியூசிக் கேட்குறீங்க, எல்லாம் கேளுங்க ஐயா, எல்லாம் கேளுங்கக்கா. ஒன்று இன்னைக்கு நைட்டு சாமி பேசுறது மட்டும் கேளுங்க. எல்லாத்தையும் கேளுங்க. நான் எதுவுமே சொல்லலை. யூ ஹியர் எவ்ரிதிங், பட் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. இது எல்லாத்துக்கும் மத்தியில் சாமி பேசுவார், அவரை பேச விடுங்க. உங்கள் சத்தத்தினால, உங்களுடைய இறைச்சல்னால, உங்களுடைய கோபத்தினால, உங்களுடைய ஈகோனால, உங்களுடைய ஆர்ப்பாட்டமான வாழ்க்கையினால சாமி பேசுறது மட்டும் விட்டுறாதீங்க. எங்கன்னா சாமி பேசுவார், அவர் பேசுறதை மட்டும் கேளுங்க. ஒரு நல்ல பாவசனம் பண்ணுங்க. நாளைக்கு சாயங்காலம் குணம்பலுக்கு திருப்பலி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் தொடரணும். நான் இது சொன்னேன், மன்னிப்பு தான் பெரிய புதுமை. அந்த புதுமை நம்ம கடவுள்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க எல்லாம் நடக்கும். அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். முழந்தால் படியிட்டு குணம்பலுக்கு பகுதிக்கு நம்ம கடந்து செல்வோம்.